நம்மை தேடுகிறார். சிதறிய சிறுமந்தை நாமே, சிதறிய சிறுமந்தை நாமே, சேர்ந்தே அவரிடம் செல்வோம். சிறுமந்தையே சேர்ந்திடுவோம், இறையாட்சியை அமைத்திடுவோம். சிறுமந்தையே சேர்ந்திடுவோம், இறையாட்சியை அமைத்திடுவோம். ஆயனை தேடும் ஆளுகளே, ஆயன் நம்மை தேடுகிறார். பசும்புல் மேய்ச்சலில் இளைப்பாற செய்வேன், பாயும் நீர் அருவிக்கு அழைத்துச் செல்வேன். பசும்புல் மேய்ச்சலில் இளைப்பாற செய்வேன், பாயும் நீர் அருவிக்கு அழைத்துச் செல்வேன். நலிவுற்றதும் வலுவற்றதும், தளிப்புற்றதும் சோர்வுற்றதும், நிறைவாழ்விலே நிலை பெற செய்வேன். சிறுமந்தையே சேர்ந்திடுவோம், இறையாட்சியை அமைத்திடுவோம். சிறுமந்தையே சேர்ந்திடுவோம், இறையாட்சியை அமைத்திடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இந்த அதிகாலை வேளையிலே கடவுள் தமது கருணையினால் நம் அனைவரையும் அன்னையின் திருத்தலத்திற்கு இறை பிரசன்னத்திற்கு அழைத்து வந்திருக்கின்றார். அதற்காக கடவுளை புகழ்ந்து அவருக்கு நன்றி சொல்லுவோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்கள் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health Velangani who are watching the same. இத்தூய மறை நிகழ்வில் பங்கு பெற தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களையும் குற்றங்களையும் எண்ணி மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியில் ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. இறைவா, உம் திருமகன் வழியாக எல்லா மக்களிலும் உமது நிலையான ஒளியை ஏற்றினீரே. உம் மக்களின் உள்ளத்தில் மீட்பரின் ஒளி பெருகுவதால் அவரது முடிவில்லா மாட்சிக்கு அவர்களும் வந்து சேர்வார்களாக. எங்கள் ஆண்டவரான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பார்ந்தவர்களே, கடவுளே முதலில் நம்மிடம் அன்பு செலுத்தியதால் நாமும் அன்பு செலுத்துகிறோம். கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதரர் சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர். தம் கண் முன்னே சகோதர சகோதரிடம் அன்பு செலுத்தாதோர் கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் அன்பு செலுத்த முடியாது. கடவுளிடம் அன்பு செலுத்துவோர் தம் சகோதர சகோதரிகளிடமும் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரிடமிருந்து நாம் பெற்ற கட்டளை. இயேசுதான் மெசியா என்று நம்புவோர் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். பெற்றவரிடம் அன்பு செலுத்துவோர் பிள்ளைகளிடமும் அன்பு செலுத்துவர். நாம் கடவுள் மீது அன்பு கொண்டு அவர் கட்டளைகளை கடைபிடிக்கும் போது கடவுளின் பிள்ளைகள் மீதும் அன்பு செலுத்துகிறோம் என்பது நமக்கு தெரிய வரும். ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிப்பதில்தான் கடவுள் அன்பு அடங்கியுள்ளது. அவர் கட்டளைகள் நமக்கு சுமையாய் இருப்பதில்லை. ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும். உலகை வெல்வது நம் நம்பிக்கையே. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 72 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். 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 கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அளியும். அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும். அவரும் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். அவர்கள் உயிரை கொடுமை நின்றும்
வன்முறையினின்றும் விடுவிப்பார். அவர்கள் இரத்தம் அவர் பார்வையில் விலை மதிப்பற்றது. அவர் நீடூழி வாழ்க. சேபாவின் பொன் அவருக்கு கொடுக்கப்படும். அவருக்காக இடையராது வேண்டுதல் செய்யப்படுவதாக. ஆண்டவரே, எல்லா இடத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இடத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என முழக்கமிட்டு அறிவிக்கவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தூய ஆவியின் வல்லமை உடையவராய் கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறமெங்கும் பரவியது. அவர் அவருடைய தொழுகை கூடங்களில் கற்பித்து வந்தார். எல்லோரும் அவரை பற்றி பெருமையாக பேசினர். இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் எசாயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்தபோது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கியிருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். அவர் வாயிலிருந்து வந்த அருள்மொழிகளை கேட்டு வியப்புற்று, இவர் யோசேப்பின் மகன் அல்லவா என கூறி எல்லோரும் அவரை பாராட்டினர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து பிறப்பு விழாவின் மகிழ்ச்சியான இந்த காலத்திலே அன்பை பற்றிய சிந்தனை இன்றைய வாசகங்களிலும் தொடர்கின்றது.
கடவுள் தமது பேரன்பை வெளிப்படுத்திய மகிழ்வான கிறிஸ்மஸ் காலம். இன்றைய பதிலுரை பாடல் திருப்பாடல் 72. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். இந்த திருப்பாடலை நாம் கடந்த சில நாட்களாக நாம் தொடர்ந்து பாடிக்கொண்டே வருகின்றோம். ஏனென்றால் கடவுளுடைய அந்த அன்பு ஒரு குறிப்பிட்ட இனத்தாருக்கு மட்டுமல்ல, ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு மட்டுமல்ல, எல்லா இனத்தாருக்கும் உரியது. இதைதான் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலே ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். நற்செய்தியானது இடையர்களுக்கு அறிவிக்கப்பட்டது, பின்னர் ஞானிகளுக்கு அறிவிக்கப்பட்டது. இவை அனைத்தும் நற்செய்தியின் தொடக்கத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து நாமும் கடவுளை புகழ்ந்து பாடினோம். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னையின் திருத்தலத்திலே பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய திருப்பயணிகளாகிய நீங்களும் நாங்களும் ஒன்றாக இணைந்து இந்த ஆலயத்திலே கடவுளை புகழ்ந்து அவருக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த இறை வார்த்தை இன்று செயல் வடிவம் பெற்றிருக்கிறது என்பதற்கு நீங்களும் நானும் சாட்சிகள். எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்களாக. இந்த அன்பின் சிந்தனையின் தொடர்ச்சியாக இன்றைக்கு யோவான் எழுதிய முதல் திருமுகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு பகுதியை வாசிக்க கேட்டோம். கடவுள் முதலில் நம் மீது அன்பு செலுத்துகிறார். நாம கடவுளை தேடி போய் அன்பு செலுத்தல, ஆனால் கடவுள் நம்மை தேடி வந்து அன்பு செலுத்துகிறார். அதுதான் கிறிஸ்துமஸ் காலம். கடவுள் நம்மை தேடி வந்தார், வாக்கு மனிதரானார், நம் நடுவே குடிகொண்டார். எனவே கடவுள் நம்மை தேடி வந்து அன்பு செய்த காலத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். எனவே கடவுளிடம் அன்பு செய்வதாக செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர். மிகவும் கடுமையான வார்த்தைகள். யோவான் யாருக்கும் பயப்படல, தெளிவாக ஆண்டவர் வெளிப்படுத்தியது எழுதுறார். கடவுளை நான் அன்பு செய்கிறேன், ஆலயத்திற்கு போகிறேன், நான் ஜெபிக்கிறேன், இப்படி செய்கிறேன் அப்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்திருப்பவரை, கண்ணால் காணக்கூடிய சகோதர சகோதரிகளை, குடும்பத்தில் உள்ளவர்களை, அண்ணன் அக்கா தம்பி தங்கச்சி இவர்களை வெறுப்பவர்கள் பொய்யர்கள். இதுதான் அந்த வார்த்தையினுடைய ஒரு விரிவாக்கம். என்ன வேணாலும் ஜெபம் பண்ணிக்கலாம், ஆனால் வீட்டில் அன்பு இல்லை என்றால் பொய்யர்கள். தம் கண்முன்னே உள்ள சகோதர சகோதரிடம் அன்பு செலுத்தாதோர். நேராக பார்க்குறவங்களே அன்பு செலுத்த முடியலனாக்க கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் அன்பு செலுத்த முடியாது. கடவுளிடம் அன்பு செலுத்துவோர் தம் சகோதர சகோதரிடம் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரிடமிருந்து நாம் பெற்ற கட்டளை. இதை ஒரு ஆப்ஷனல் விருப்பமாக அவர் சொல்லவில்லை. இது கட்டளை, கடவுள்கிட்டேருந்து வந்த கட்டளை. கண்ணால் பார்க்கக்கூடிய சகோதர சகோதரிகள், அவர்களுக்கு அன்பு செலுத்துவதன் வழியாக கடவுளை நாம் அன்பு செய்கிறோம் என்பதற்கு சான்று பகர்கின்றோம். நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய இறை வார்த்தை வாசிப்பு, நம்முடைய பக்தி முயற்சிகள் எல்லாவற்றிற்கும் ஒரு அர்த்தம் இருக்குமே. ஆனால் நம்முடைய சகோதர சகோதரிகளை நாம் மன்னித்து அவர்களை அன்பு செய்ய வேண்டும். இந்த வார்த்தை நம் அனைவருக்கும் ஒரு எச்சரிக்கையான வார்த்தை. இங்கு இருக்கக்கூடிய நமக்கும் சரி, இந்த தொலைக்காட்சியின் வழியாக இந்த இறை வார்த்தையை கேட்டு சிந்திக்கக்கூடிய ஒவ்வொருடைய மனதிலும் ஊடுருவி பாயக்கூடிய வாள் போன்றது இறை வார்த்தை. சிந்திக்க வேண்டும், நமது குடும்பத்தில் அன்பு இருக்கிறதா? இன்னைக்கு இந்த வார்த்தையை நாம் தியானிக்கின்ற பொழுது நமது குடும்பங்களிலே அன்பு மலர வேண்டும். குடும்பத்தில் தான் முதல் ஒரு குழந்தை அன்பை சுவைக்குது. ஆனால் அந்த குடும்பத்திலே இன்றைக்கு பிளவுகள், அன்பு இல்லாத நிலை. எனவே இந்த வார்த்தை குடும்பங்களிலே ஒரு மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும், நல்ல மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். மன்னித்து அன்பு செய்யக்கூடிய குடும்பங்களாக மாற வேண்டும் என்பதுதான் இன்றைய இறைவார்த்தை நமக்கு விடுக்கக்கூடிய அழைப்பு. அதை ஒட்டி ஆண்டவருடைய நற்செய்தியிலே, லூக்கா நற்செய்தி, ஆண்டவர் இயேசு தமது பணி வாழ்வின் தொடக்கத்திலே ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, தாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை ஆண்டவர் அறிவிக்கிறார். மேனிஃபெஸ்டோ. எலெக்ஷன் டைம்ல, தேர்தல் டைம்ல வாக்குறுதி கொடுக்கிறார்கள். அதுபோல ஆண்டவர் தமது பணியை தொடங்குவதற்கு முன்னதாக என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொல்றார். ஆண்டவரது ஆவி என் மேல் உள்ளது. தாமாக அவர் செய்யவில்லை, ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது. ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர்
பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோர் விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். இதுதான் இயேசுனுடைய அந்த மிஷன். பணி வாழ்வின் தொடக்கத்திலே தாம் என்ன பணி செய்ய போகிறோம் என்பதை அறிவிக்கிறார். இதைதான் இந்த கடந்த ஜூபிலி ஆண்டில் நாம் நினைவு கூர்ந்தோம். ஆண்டவருடைய அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும், மீட்பின் ஜூபிலி ஆண்டு. இந்த மீட்பின் ஜூபிலி ஆண்டில் முக்கியமான ஒரு பண்பு ஒருவர் ஒருவரை மன்னித்து ஒருவர் ஒருவரை அன்பு செய்வது. யோவான் எழுதிய முதல் கடிதம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே அவர் எழுதுகிறார், நாங்கள் ஒளியில் இருப்பதாக சொல்லிக் கொள்பவர்கள் அடுத்திருப்பவரை வெறுத்தால் அவர்கள் இருளில் வாழ்கிறார்கள் அப்படின்னு சொல்றார். நாங்க ஒளியில் தான் இருக்கிறோம், நாங்க நல்லா ஜெபம் பண்றோம், நாங்க பக்தியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு அவர்கள் அடுத்திருப்பவரை வெறுத்தால் அவர்கள் இருளில் தான் வாழ்கிறார்கள், ஒளியில் வாழவில்லை. எனவே இந்த வார்த்தைகளை எல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது நாம் ஒருவர் ஒருவரை மன்னித்து ஒருவர் ஒருவரை அன்பு செய்ய வேண்டும் என்கின்ற ஆண்டவருடைய அந்த அழைப்பு. யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஒரு புதிய கட்டளை கொடுக்கின்றேன், நான் உங்களுக்கு அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவர் ஒருவரை அன்பு செய்யுங்கள் என்பதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்த புதிய கட்டளை. நீதிமொழிகள் நூலிலே பிறரை மன்னித்து அன்பு செய்பவர் மெய் அறிவாளர், அதாவது அவங்க தான் அறிவாளி, மற்றவங்களை மன்னித்து அன்பு செய்பவர் மெய் அறிவாளர். தனது சினத்தை வெளிப்படுத்துபவரோ தனது மடமையை வெளிப்படுத்துகிறார். சினத்தை வெளிப்படுத்தினால் அது மடமை என்று சொல்லி நீதிமொழி நூலிலே 14ஆம் அதிகாரத்திலே 29வது வசனத்திலே வாசிக்கின்றோம். எனவே இன்றைய நாளிலே இந்த இறைவார்த்தை கடவுளுடைய அன்பை பற்றி சிந்திக்கக்கூடிய இந்த நாட்களிலே நாம் எப்படி அந்த அன்பை நடைமுறையில் செயலாக்கம் பெற்று நாம் வாழ வேண்டும் என்பதையும் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. விவிலியத்திலிருந்து ஒரு உதாரணம், நாம் மன்னித்து அன்பு செய்து வாழ்கின்ற பொழுது கடவுள் நம்மை எப்படி உயர்த்துகிறார் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு விவிலியத்திலிருந்தே உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். சாமுவேல் நூல், முதல் நூல் 1 சாமுவேல், இந்த புத்தகத்திலே 24ஆம் அதிகாரத்திலே நாம் இந்த தகவலை வாசிக்கின்றோம். சவுல் அரசர், இஸ்ராயலுக்கு சவுல் அரசர் இருக்கிறார். அந்த சவுல் அரசர் கடவுளுடைய பார்வையில் தீயது செய்ததால் ஆண்டவர் தாவீது அரசரை அபிஷேகம் செய்கிறார். அவர் சிறுவனாக இருக்கின்ற பொழுதே அவர் அபிஷேகம் செய்யப்படுகிறார். ஆனால் உடனடியாக அவர் அரசு அந்த அரியணையிலே அமரவில்லை. ஏறக்குறைய 20 ஆண்டுகள் அவர் காத்திருக்க வேண்டியிருந்தது தாவீது அரசர். இந்த இடைப்பட்ட நாட்களிலே கடவுள் தாவீது அரசரை பக்குவப்படுத்துகிறார். அவரை ஒரு நல்ல மனிதராக பக்குவப்படுத்துகிறார். ஒரு சின்ன பையனை கொண்டு நாற்காலியில் உட்கார வச்சுட்டா என்ன செய்வான்னு தெரியாது. எனவே தாவீதை ஆண்டவர் அபிஷேகம் செய்து விட்டார், இவர்தான் அரசர். ஆனால் அந்த அரசருக்குரிய பண்பை அவர் வளர்த்து கொள்வதற்காக அவரை ஆண்டவர் பக்குவப்படுத்துவதை பார்க்கிறோம். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்திலே சவுல் அரசர் தாவீதின் மேல் பொறாமை கொண்டு தாவீதை கொல்ல வேண்டும் என்று தன்னுடைய வீரர்களோடு அவர் சுற்றி அலைகிறார். அப்பொழுது தாவீதும் அவரோடு இருந்தவர்களும் நகரத்திலே வாழ முடியாமல் மலைகளிலே குகைகளிலே ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது என்கெதி என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திலே ஒரு குகையிலே தாவீதும் அவருடைய ஆட்களும் ஒளிந்திருக்கிறார்கள். அப்ப சவுல் அரசர் அங்கே வருகிறார், ஓய்வெடுப்பதற்காக வருகிறார். தாவீது உள்ள இருக்கிறது அவருக்கு தெரியல. ஓய்வெடுவதற்காக குகையில யாருமே இருக்க மாட்டாங்க, தனிமையா இருக்கு, இங்க பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சவுல் என்ன பண்றாரு, தன்னுடைய மேலாடையை கழட்டி வைத்து விட்டு தூங்குறாரு. அப்ப தாவீதோடு இருந்தவங்கலாம் சொல்றாங்க, இதோ உன் எதிரி ஒண்ணுமே இல்லாம தூங்கிட்டு இருக்கிறான், எனவே அவரை கொல்வதற்கு இதுதான் சரியான நேரம், அவரை பழி வாங்குவதற்கு இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தாவீது சொல்றாரு, இல்ல இல்ல, ஆண்டவரால் அபிஷேகம் செய்யப்பட்டவர் சவுல் அரசர் கடவுளுக்கு எதிராக தீமை செய்திருந்தாலும் அவர் அபிஷேகம் செய்யப்பட்டவர், எனவே அவரை நான் கொல்ல மாட்டேன், இருந்தாலும் ஆண்டவர் அவரை என் கையில் ஒப்புவித்தார், நான் மன்னித்தேன் என்பதற்கு அடையாளமாக அந்த சவுலுடைய மேலாடையின் ஒரு விளிம்பை துணியை கொஞ்சம் கட் பண்ணி அதை எடுத்துக்கிட்டு போறார். எடுத்துட்டு போய் மலை உச்சியில் அந்தந்த பக்கம் போய் சவுல்கிட்ட கூவி அழைக்கிறார், இந்த துணியை காட்டுறார். சவுலே, நீ என்னை கொல்ல தேடுகிறாய்,
இன்றைய நாளிலே ஆண்டவர் உன்னை என்னிடம் ஒப்புவித்தார். நான் நினைச்சிருந்தா உன்னை கொண்டிருக்கலாம். பழி வாங்கக்கூடிய எண்ணம். அப்ப தாவீதுக்கு அந்த மெச்சூரிட்டி வருது பாருங்க, முதிர்ச்சி, இமோஷனல் மெச்சூரிட்டி. ஆண்டவர்களுடைய அந்த ஆவி அபிஷேகம் செய்யப்பட்டதால் மன்னிக்க வேண்டும், எதிரியை அன்பு செய்ய வேண்டும் என்கின்ற அந்த உணர்வுபூர்வமான முதிர்ச்சி, ஒரு ஆன்மீக முதிர்ச்சி, எமோஷனல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி. அப்ப சவுல் உணர்கிறார், ஆகா நம்ம இவரை கொல்ல தேடணும், ஆனா இவர் கையில நம்ம மாட்டிருந்தாலும் இவரை நம்மளை கொல்லாம மன்னிச்சு விட்டுருக்கிறாரே அப்படின்னு சவுல் உணர்ந்து கொள்கிறார். மீண்டுமாக ஆனா திருந்தல, சவுல் திருந்தல, மறுபடியுமாக தாவீதை கொல்ல தேடுகிறார். அப்ப மீண்டுமாக சவுல் முகாமிட்டு இருக்கிறார், கூடாரத்திலே முகாமிட்டு இருக்கிறார். அப்ப மறுபடியும் சுத்தி வீரர்கள், பாதுகாப்புக்காக வீரர்கள். நல்லா சவுல் அரசர் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கார் கூடாரத்துல. தாவீதும் அவருடைய ஆட்களும் மிகவும் தந்திரமாக மறைவாக அந்த இராணுவ முகாமுக்குள் ஊடுருவி சென்று சவுலுடைய அந்த கூடாரத்துக்குள்ளே போயிட்டாங்க. ஏறக்குறைய அமெரிக்கன் டெல்டா ஃபோர்ஸ் மாதிரி. சமீபத்தில் வெனிசுவேலா நாட்டில் அமெரிக்கன் டெல்டா ஃபோர்ஸ் எவ்வாறு அந்த நாட்டிற்குள் புகுந்து அந்த தாக்குதலை நடத்தியதோ யாருக்கும் தெரியாம, ரொம்ப பவர்ஃபுல் ஃபோர்ஸ் அமெரிக்கன் டெல்டா ஃபோர்ஸ். அது மாதிரி தாவீது அரசரும் அவரோடு இருந்தவர்களும் ஊடுருவி சென்று சவுலுடைய டென்ட்டுக்கே போயிட்டாங்க. சவுல் தனது தலைமாட்டிலே அவருடைய ஈட்டியை குத்தி தரையில குத்தி வச்சிருக்கிறாரு. பக்கத்துல சவுல் குடிக்கிறதுக்காக உள்ள தண்ணி ஜக்கு. அப்ப தாவீது மறுபடியும் சவுலை கொண்டிருக்கலாம். ஒரு தடவை உன்னை மன்னிச்சு விட்டேன், மறுபடியும் என்ன கொல்ல தேடுறியே, ஆண்டவர் உன்னை என் கையில் ஒப்புவித்தார், நான் கொல்றதா கொண்டிருக்கலாம், ஆனா உன்னை மன்னிச்சு விட்டேன், மறுபடியும் என்ன கொல்ல தேடுறியே அப்படின்னு இப்ப உன்ன மன்னிக்க மாட்டேன்னு அப்படியே குத்திருக்கலாம் அவரை. ஆனா தாவீது செய்யவில்லை. மறுபடியுமாக அந்த ஈட்டியையும் சவுல் குடிப்பதற்காக வைத்திருந்த அந்த தண்ணி ஜக்கையை ரெண்டையும் எடுத்துட்டு போறார். எடுத்துட்டு போய் தூரத்துல போய் நின்றுட்டு சவுல்கிட்ட காட்டுறாரு, இதுவார் உன்னுடைய ஈட்டியை நான் வைத்திருக்கிறேன், உன்னுடைய தண்ணி ஜக்கை நான் வச்சிருக்கிறேன், இன்று உன்னை ஆண்டவர் என்னிடம் ஒப்புவித்தார், நானா உனக்கு ஒரு தீங்கும் செய்யவில்லை. அப்ப பாருங்க தாவீது எங்க உயர்ந்து நிற்கிறார். இந்த நிகழ்வுகளுக்கு பிறகுதான் கடவுள் அவரை இஸ்ராயேலுக்கு அரசராக உயர்த்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நாம மன்னித்து பிறரை அன்பு செய்கின்ற பொழுது கடவுள் நம்மை உயர்த்துவாரா மாட்டாரா? சொல்லுங்க பாப்போம், சொல்லுங்க பாப்போம். பிறரை மன்னித்து அவர்களை அன்பு செய்கின்ற பொழுது கடவுள் நிச்சயமாக உங்களையும் என்னையும் உயர்த்துவார். இதுல மாற்று கருத்தே இல்ல, பைபிள்ல இருக்குங்க. தாவீது அரசரை ஆண்டவர் பக்குவப்படுத்துகிறார். அதனாலதான் நீதிமொழிகள் நூலில் சொல்லப்பட்டிருக்கிறது, மன்னிப்பவர் அன்பு செய்பவர் மெய் அறிவாளர். அவங்கதான் அறிவாளி, மெய் அறிவாளர். சினம் கொள்பவரோ தனது மடமையை வெளிப்படுத்துகிறார். முட்டாள் அப்படின்னு சொல்லாம சொல்லப்படுகிறது நீதிமொழிகள் நூலிலே. எனவே ஆண்டவர் உணர்த்துகின்ற அந்த வார்த்தை இன்னைக்கு குடும்பங்களில விட்டு கொடுப்பதும் மன்னிப்பும் நிச்சயமாக வேண்டும். கடவுளுடைய அன்பை நாம் இந்த உலகத்திலே புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நாம் வெளிப்படுத்த அழைக்கப்படுகின்றோம். பிரான்ஸ் நாட்டில் லூயி தி மான்ஃபோர்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு புனிதர் வாழ்ந்தார். அவர் ஒரு முறை சாலையிலே நடந்து செல்கின்ற பொழுது அங்கு குளிரால் ஒரு மனிதர் அப்படியே நடுங்கி துடித்து கொண்டிருந்தார். அவருக்கு சரியான உடை இல்லை. அப்ப லூயி தி மான்ஃபோர்ட் என்ன சொல்றார், தன்னுடைய மேலாடையை அவர் மேல் போர்த்தி அவர் அப்படியே தூக்கிட்டு பக்கத்துல பாக்குறாரு, எங்க கொண்டு போனார். பக்கத்துல ஒரு கான்வென்ட் இருக்கு, சிஸ்டர்ஸ் கான்வென்ட். அங்க போய் டோர் பெல் அடிச்சு கிறிஸ்துவுக்காக கதவை திறங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஓபன் த டோர் ஃபார் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்காக கதவை திறங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கண்ணீர் மடத்திலே கதவை திறந்து அவருக்கு அந்த இரவு நேரத்திலே தங்குவதற்காக உதவி செய்கிறார்கள். இதுதான் இன்னைக்கு இறைவார்த்தை. கண்ணால் பார்க்கக்கூடிய சகோதர சகோதரிகளை உங்களால் அன்பு செய்ய முடியவில்லை என்றால் நீங்கள் கடவுளை எவ்வாறு அன்பு செய்வதாக சொல்லிக் கொள்வீர்கள்? என்ன தைரியம் உங்களுக்கு? அந்த எளியவரை புறக்கணித்து சென்றிருந்தால் அவர் புனிதராய்க்க முடியாது. அந்த எளியவரிலே அவர் கிறிஸ்துவை கண்டார், கிறிஸ்துவை கண்டார். ஓபன் த டோர் ஃபார் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்கு கதவை திறங்கள் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு நாம பார்க்கிறோமா, அடுத்திருப்பவர்கள் கிறிஸ்துவை பார்க்கிறோமா? ஓ அதுவா பிசாசு, இதுவா பேய் அப்படின்லாம் சொல்றோம். எனவே அடுத்தவர்களை அப்படி சொல்லாதீங்க. ஒவ்வொருவரும் கடவுள் சாயலாக படைக்கப்பட்டவர்கள். நீங்களும் நானும் கடவுளுடைய சாயலாக படைக்கப்பட்டவர்கள். அவர்கள் தவறு செய்தாலும் வெறுப்பவர்கள் யாராக இருந்தாலும் முதலில் அன்பு செய்பவர்கள் நீங்களாக இருங்கள்.
இப்படிது அன்னை தெரசா சொன்ன அருமையான வார்த்தைகள். வெறுப்பவர்கள் யாரா ஃபாதர், அவங்க சொன்ன வார்த்தையெல்லாம் நீங்கள் கேட்டால் உங்களுக்கே கோவம் வரும் ஃபாதர். வரும் தான், மனிதர்களாக இருப்பவர்களுக்கு வரும் தான். இருந்தாலும் நாம் மன்னித்து அவர்களை அன்பு செய்ய அழைக்கப்படுகின்றோம். அதுதான் கிறிஸ்தவ பண்பு. ஆண்டவர் நம்மை பக்குவப்படுத்துகிறார். நம்மை உயர்த்துவதற்காக, வெற்றி பாதையில் அழைத்து செல்வதற்காக ஆண்டவர் இந்த அழைப்பை விடுக்கிறார். கோபப்படுறதுனால ஒன்றும் ஆக போறதில்லை. ஆனால் மன்னிச்சா நாம எங்கேயோ உயர்த்தப்பட இருக்கிறோம். தாவீதரசரை ஆண்டவர் உயர்த்தினார். சவுலை அவர் மன்னித்தார். சவுலை அன்பு செய்தார். அரசருக்குரிய அந்த மகிமையை, அந்த மாட்சியை கடவுள் தாவீதரசருக்கு கொடுத்தார். 1 சாமுவேல் 24 மற்றும் 26 அதிகாரங்களிலே வாசிக்கின்றோம். எனவே கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அன்னையின் அன்பு பக்தர்களே, நாம் இந்த வேளாங்கண்ணி திருத்தலத்திலிருந்து நமது இல்லங்களுக்கு செல்கின்ற பொழுது குடும்பத்தில் மனத்தாங்கள் இருந்தால் அவர்களை மன்னிப்போம். ஒருவேளை குடும்பமாக இங்கு வந்திருந்தால், இங்கு மனத்தாங்கள் இருந்தால் இங்கேயே சொல்லுங்க, நான் உங்களை மன்னிக்கிறேன், நான் உங்களை அன்பு செய்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. ஒரு ஃபோனை போட்டு சொல்லுங்க. அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், என்னாச்சு, இதுதான் பெரிய புதுமை. நீங்க மன்னிக்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு குடும்பத்துல சமாதானம் ஆனீங்கன்னா இது பெரிய புதுமைங்க, அது பெரிய புதுமை. எனவே அந்த புதுமையை இங்கு உங்கள் வாழ்க்கையில் செயலாற்ற, அன்னை மரியாள் வழியாக செயலாற்ற இறைவன் காத்து கொண்டிருக்கிறார். எனவே அந்த மாட்சியை, இந்த மகிமையை நாம் பெற்றுக்கொள்ள ஒருவர் ஒருவரை மன்னித்து அன்பு செய்ய இத்திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். மலராய் வந்தே அர்ச்சனையாக்கினேன் என்னை. மனமில்லாத மலரானாலும் இதழ் வாடியே போனாலும், மனமில்லாத மலரானாலும் இதழ் வாடியே போனாலும் தேவி சேர்த்துக் கொள்வாய், அந்த ஜோதியின் நிறைவு கொள்வேன். தேவி சேர்த்துக் கொள்வாய், அந்த ஜோதியின் நிறைவு கொள்வேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுவோம். புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் முதல் கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிமிகு பரிமாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீர் தந்தவற்றையே உமக்கு ஒப்புக் கொடுத்து உம்மையே நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவரான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும்.
ஏனெனில் பிற இனத்தாருக்கு ஒளியாகிய கிறிஸ்துவில் எமது மீட்பின் மறைபொருளை இன்று வெளிப்படுத்தினீர். சாவுக்குரிய எங்களது மனித தன்மையில் அவர் தோன்றிய போது அவருக்குரிய சாகா தன்மையின் மாட்சியால் எங்களை புதுப்பித்தீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்டகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரை எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக.
இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்படி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாகவும் அடையாராகிய எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற குடும்பத்தின் வேண்டுகளுக்கு கனிவுடன் செவி சாய்த்தரணும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றரலும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண் நோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியின் வாழ்த்தை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பனவாக. தெய்வமே, என்னில் எழுந்து வா. தெய்வமே, என்னில் எழுந்து வா. உன் உறவை எண்ணியே உள்ளம் ஏங்குதே. அனைத்து காக்கும் தாயின் அன்பும் ஒரு நாள் அழியலா. அரவணியில் நடத்தும் தந்த அன்பும் அழியலா. அனைத்து காக்கும் தாயின் அன்பும் ஒரு நாள் அழியலா. அரவணியில் நடத்தும் தந்தை அன்பும் அழியலா. ஆனாலே சுவே உன் நம்பி களி உண்டோ. ஆனாலே சுவே உன் நம்பி களி உண்டோ. இனிய அன்பே, எழுந்து வா. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். புனிதமான இம்மறை நிகழ்வுகளின் ஆற்றலால் எங்கள் வாழ்வு என்றும் உறுதி பெறுவதாக. எங்கள் ஆண்டவரான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அன்னையின் திருத்தலத்திலே இறைவனின் ஆசி பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்பும் மிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும் பொழுது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கு செய்தது போல
இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்பொழுது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் பொழுது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்திரளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசீர் வழங்குவாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.